சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மியான்மர்ல மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. மிகப்பெரியன்னு நான் சொல்ற இந்த வார்த்தையை விட பல மடங்கு பெரிய நிலநடுக்கம் அங்க ஏற்பட்டிருக்கு. பாதிப்பும் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. ராணுவம் கடந்த 5 ஆண்டுகளாக மியான்மரை தங்களுடைய கையில வச்சிருக்காங்க. அவங்க தான் அங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த தீவிரமான நிலநடுக்கத்தினுடைய பாதிப்புல இருந்து மக்களை மீட்க முடியாம செய்வதை அறியாம திகச்சு நிக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளாக ஜனநாயகத்துக்கு எதிராக ராணுவம் செஞ்ச தவறு இப்போ மியான்மர் மக்களை நரகத்துல நிறுத்தியிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளாக மியான்மர்ல நடந்தது என்ன, இப்போ மியான்மர்ல நிலநடுக்கத்தால ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். மியான்மர்ல நேத்து, அதாவது 2025 மார்ச் 28 சக்தி வாய்ந்த 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுச்சு. ஒன்னு 7.7 அப்படிங்கிற மேக்னிடியூட் அளவுல பதிவாகிருந்துச்சு, இன்னொன்னு 6.4 அப்படிங்கிற மேக்னிடியூட் அளவுல பதிவாகி இருந்துச்சு. இந்த 2 நிலநடுக்கங்களுக்கும் இடையில ஒரு 1/4 மணி நேரம் இடைவெளி மட்டும்தான் இருந்துச்சு. முதல் நிலநடுக்கம் மேண்டலே அப்படிங்கிற பகுதியிலும், இரண்டாவது நிலநடுக்கம் ஷாங்கியாங் அப்படிங்கிற பகுதியிலும் ஏற்பட்டிருந்துச்சு. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால மியான்மர்ல கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அந்த பாதிப்புகள் நேத்து பெரிய அளவுல வெளியே தெரியல. காரணம், அங்க ராணுவ ஆட்சி நிலவுது. ராணுவம் சோசியல் மீடியாவுக்கும் இன்டர்நெட்டுக்கும் சர்வதேச ஊடகங்களுக்கும் உள்நாட்டு ஊடகங்களுக்குமே தடைகள் நிறைய விதிச்சிருந்தாங்க. அதனால முதல் கட்டமாக தகவல் வெளியே வர தாமதமாச்சு. நேற்று இரவுல இருந்து தான் முழுமையான தகவல்கள் வெளியே கிடைக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு காலையில மியான்மரினுடைய ராணுவம் அறிவிச்ச தகவலின்படி 1007 பேர் இந்த நிலநடுக்கத்தால அங்க பலியாகி இருக்காங்க. 2300 பேருக்கு மேல காயமடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிஞ்சு நொறுங்கி இருக்கு. பல வீடுகள், உயரமான கட்டடங்கள், கோயில்கள்னு பாரபட்சமே இல்லாம பல்வேறு கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு. நிறைய காட்சிகளை நம்ம சோசியல் மீடியால பார்க்க முடியுது. 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் மேல ரூஃப் டாப்ல இருக்கும் இல்லையா, ஸ்விம்மிங் பூல்ஸ், அதுல இருந்து இந்த நிலநடுக்கத்தால தண்ணி கொட்டுற வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ரொம்பவே அபாயகரமா இருக்கு. பெரிய பெரிய பிளாட்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்கு. இந்த கட்டட இடிபாடுகள்ல இன்னும் மக்கள் சிக்கி உயிரோட இருக்கிறதாகவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்துற சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கிறதாகவும் மீட்பு பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற மக்களும் சரி, சமூக அமைப்புகளும் சரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நிலநடுக்கம் நடந்து 24 மணி நேரத்துக்கு மேல ஆனதுனால அங்க பலி எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம்னு சொல்றாங்க. இந்த இடிபாடுகள்ல சிக்கி சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பேருனுடைய வாய்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது, கத்துறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கவங்க சொல்றாங்க. இடிபாடுகள்ல சிக்கினவங்களை மீட்கிற பணி ரொம்ப தொய்வா நடந்துகிட்டு இருக்கு. காரணம், அவங்க கிட்ட போதிய இயந்திரம் இல்லைன்னு சொல்றாங்க. மீட்பு பணியில ஈடுபட்டவங்க வெறும் கையால தான் அந்த இடிபாடுகளை அகற்றி உள்ள இருக்க உடல்களை நாங்க மீட்டுக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் எங்களுக்கு இயந்திரம் கிடைச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் உயிரோட இருக்கிறவங்களையும் நாங்க மீட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கான இயந்திரம் போய் சேர்றதுல என்ன பிரச்சனை? ராணுவம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க மியான்மர்ல, அவங்க இந்த இயந்திரங்களை கொடுக்கல. அப்படிங்கிற பிரச்சனைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துடலாம். மியான்மர்ல ஏற்பட்ட நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் தாய்லாந்து வரைக்கும் எதிரொலிச்சது. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்ல ஸ்கை ஸ்கிராப்பர்னு சொல்லுவாங்க, மிக உயரமான கட்டடங்கள், அப்படி ஒரு கட்டடம், கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருந்த கட்டடம் இந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கத்தால சரிஞ்சு விழுந்துருந்துச்சு. அது சரிஞ்சு விழும்போது கிட்டத்தட்ட 400 தொழிலாளர்கள் அங்க வேலை பார்த்துட்டு இருந்ததா சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் அங்க 90 பேர் அந்த இடிபாடுகள்ல சிக்கி இருக்கிறதாக தாய்லாந்து அரசாங்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மீட்பு பணிகள் தொடர்ந்து தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மியான்மர்ல மேண்டலே அப்படிங்கிற அந்த பகுதிக்கு உட்பட்ட மைமைக்கி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்த பள்ளி இடிஞ்சு விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 50 மாணவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் 12 மாணவர்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு. ஒரு ஆசிரியர்களுடைய உடல் மீட்கப்பட்டிருக்கு. இவங்க எல்லாமே 5ஆம் வகுப்புக்கு உட்பட்ட மாணவர்கள் சொல்றாங்க. குழந்தைகள் தான் இதுல சிக்கி இறந்திருக்காங்க. இந்த நிலநடுக்கத்தால மியான்மர் முழுக்க பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் சேதாரம் அடைஞ்சிருக்கு. ஆற்றின் மேல செல்ற பாலங்களில் சேதம் அடைஞ்சிருக்கு. மின்சாரம் உற்பத்திக்கான தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால வெறும் 4 மணி நேரம் மட்டுமே தான் மின்சாரம் கொடுக்கப்பட்டு இருக்கு மியான்மர்ல இருக்கிற மக்களுக்காக. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உதவுறதுக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிறதுனால மியான்மருடைய ராணுவம் சர்வதேச நாடுகளுடைய உதவியை முதல் முறையாக கேட்டிருக்காங்க. இந்தியா ஆல்ரெடி இன்னைக்கு நிவாரண உதவிகளை மியான்மருக்கு அனுப்பிட்டாங்க. இது போக இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா போன்ற நாடுகள் எல்லாம் நாங்களும் மியான்மருக்கு உதவுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் நிவாரண உதவிகளை அனுப்புறதுக்கான பணியில ஈடுபட்டு இருக்காங்க.
மியான்மர்ல ஏன் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கான அறிவியல் காரணத்தை நேத்து நம்ம டிகோட் நிகழ்ச்சியில பேசியிருக்கோம். அந்த வீடியோனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுலயும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நிலநடுக்கம் ஏன் இவ்வளவு பெருசா ஏற்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். தற்போதைய நிலவரத்தின்படி 1000க்கும் மேற்பட்டவங்க இந்த நிலநடுக்கத்தால உயிரிழந்திருக்காங்க. ஆனா இந்த நிலநடுக்கத்தினுடைய சக்தியை வச்சு நம்ம கணக்கு பண்ணும்போது அறிவியல் ரீதியாக கால்குலேஷன் போட்டா அமெரிக்காவினுடைய ஜியாலஜிக்கல் சர்வே சொல்ற கணக்கின்படி 10,000க்கும் மேற்பட்டவங்க இந்த நிலநடுக்கத்துல உயிரிழந்திருக்க கூடும் அப்படிங்கிறது டேட்டாவாக அவங்க சொல்ற தகவல். இது களத்தலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. இது ஏன் நான் இங்க சொல்றேன்னா இந்த நிலநடுக்கத்தினுடைய சக்தி எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துதான். மியான்மர்ல இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை நிலவும் போது மியான்மர் ராணுவம் சாக்யாங் அப்படிங்கிற அந்த பகுதியில 2 இடங்கள்ல வான்வெளி தாக்குதலா நடத்தியிருக்காங்க. என்னடா நாடு இவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில இருக்கு, மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல மீட்பு பணியில ஈடுபட வேண்டிய ராணுவம் அங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற கேள்விதான் உங்களுக்கு வருது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுதான் கடந்த 5 ஆண்டுகளாக மியான்மர்ல நடந்துட்டு இருக்கிற அரசியல் பிரச்சனை. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். 1948 மியான்மருடைய சுதந்திரத்தின் ஒட்டி அப்போதுல இருந்து இராணுவத்தினுடைய கை மியான்மர் எப்பயுமே ஓங்கி இருக்கும். ஒரு ஜனநாயக ரீதியிலான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அப்படிங்கிறது நிலையாக நீண்ட காலத்துக்கு நீடிச்சதே கிடையாது. இராணுவம் தான் தங்களுடைய கண்ட்ரோல்ல இந்த நாட்டை வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இராணுவத்துக்கும் எதிராக எப்பயுமே பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இராணுவம் சப்போர்ட் பண்ற கட்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க நிம்மதியாக ஆட்சி பண்ணலாம். அதை தவிர இராணுவத்துக்கு எதிராக இல்ல இராணுவத்துக்கு போட்டியாக ஒரு கட்சி அங்க ஆட்சி நடத்துறாங்க அப்படின்னா அது இராணுவம் நீடிக்க அனுமதிச்சதே கிடையாது. இராணுவத்துக்கும் ஜனநாயக ஆட்சிக்கும் இடையில நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனையில முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் தான் ஆங் சான் சூகி. இவங்க ஆங் சாங் அப்படின்னு சொல்லப்படுற மியான்மருடைய சுதந்திர போராட்ட ஹீரோவினுடைய மகள். இவங்க அரசியலுக்கு வராங்க 1990களில். 1990ல நடந்த தேர்தலில் இவங்களுடைய நேஷனல் லீக் ஃபார் டெமோக்ரஸி அப்படிங்கிற கட்சி பெரிய அளவில் மக்களுடைய ஆதரவு பெற்று தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனா அந்த வெற்றியை இராணுவம் அங்கீகரிக்கல. அதுல நிறைய முறைகேடுகள் இருக்கு, இந்த வெற்றியை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி ஆட்சியை கலைச்சிட்டு இராணுவம் தங்களுடைய கையில ஆட்சியை எடுத்தாங்க. அது மட்டும் இல்ல ஆங் சாங் சூக்கிய வீட்டு சிறையில வச்சாங்க. கிட்டத்தட்ட அவங்க 20 ஆண்டுகளுக்கு மேல சிறையில தங்களுடைய வாழ்நாளை கழிச்சிருக்காங்க. 1990ல ஆங் சான் சூகி கைது செய்யப்பட்ட பிறகு 1991ல அவங்களுடைய ஜனநாயகத்துக்கு ஆதரவான செயல்பாடை ஆதரிச்சு அவங்கள பாராட்டி நோபல் பீஸ் பிரைஸ், அமைதிக்கான நோபல் பரிசும் அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. 1990களுக்கு பிறகு பல்வேறு முறை ஆங் சான் சூகி கைது செய்யப்படுவாங்க, அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணுவாங்க, திரும்பவும் வீட்டு சிறையில வைப்பாங்க. இப்படியே தான் தொடர்ந்துட்டு இருந்தாங்க. 2010ல ஒரு வழியாக முழுமையாக அவங்க விடுவிக்கப்பட்டாங்க. 2015ல அவங்களுடைய கட்சி தேர்தலில் சந்திச்சு வெற்றி பெறாங்க. அவங்க ஆட்சியையும் அமைக்கிறாங்க. ஆனா அப்போ ஆங் சாங் சூக்கிக்கும் இராணுவத்தினுடைய ஜெனரலான மின் ஆங் லாயிங் அப்படிங்கிறவருக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அதன்படி அரசு நிர்வாகத்தை ஆங் சாங் சூக்கி பார்த்துக்குவாங்க, இராணுவத்தினுடைய முழு கண்ட்ரோலும் ஜெனரல் கையில தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒப்பந்தமாச்சு. அரசாங்கம் இராணுவத்தை எந்த வகையிலும் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திடப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் 2 பேரும் பெரிய அளவுல சந்திச்சுக்க மாட்டாங்க, பெரிய அளவுல பேசிக்க மாட்டாங்க. இப்படிதான் அந்த இடத்துல அரசாங்கம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்பயும் பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆங் சாங் சூகி கைக்கு ஆட்சி போனாலும் அவங்கள பிரசிடென்டாக இருக்க விடல இராணுவம். காரணம் ஆங் சாங் சூக்கியினுடைய கணவர் ஒரு வெளிநாட்டவர் அப்படிங்கிறதுனாலதான். ஆங் சாங் சூக்கியினுடைய கணவர் கியூபால பிறந்தவர், அவருடைய தந்தை ஒரு பிரிட்டிஷ்காரர், தாய் கனடாவை சேர்ந்தவங்க. அப்படி ஒரு வெளிநாட்டவரை திருமணம் செஞ்சதுனால இவங்களால பிரசிடென்ட் ஆக முடியாதுன்னு நிராகரிக்கிறாங்க இராணுவம். சரின்னு இவங்க ஸ்டேட் கவுன்சிலர் அப்படிங்கிற ஒரு பதவியில தான் நீடிக்கிறாங்க. இப்படி அவங்க பதவியில நீடிச்சுட்டு இருக்கும்போது 2017ல இராணுவம் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் மேல பெரிய அளவிலான இன அழிப்பு தாக்குதல் நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 7 லட்சம் இஸ்லாமியர்கள் நாட்டை விட்டு வெளியேறாங்க, பல ஆயிரம் பேர் கொல்லப்படுறாங்க. இதை ஆதரிச்சு ஆங் சாங் சூக்கி பேசுறாங்க. சர்வதேச அளவுல ஐநாவில் போய் இதை டிஃபெண்ட் பண்ணி பேசுறாங்க. அதனால சர்வதேச அளவுல அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவங்க அப்படிங்கிற அவங்களுடைய பிம்பம் அப்படிங்கிறது இன அழிப்புக்கு துணை போறாங்க அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவுல மாற்றம் அடைஞ்சிச்சு. இது அவங்களுக்கு ஒரு செட்பேக்கா அமைஞ்சிச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவும் போது 2021ல திரும்பவும் தேர்தல் நடக்குது. அப்போ ஆங் சாங் சூக்கியினுடைய நேஷனல் லீக் ஃபார் டெமோக்ரஸி அப்படிங்கிற கட்சி பெரிய அளவிலான ஆதரவோட வெற்றி பெறாங்க. 83% இடங்களை அவங்களே கைப்பற்றுறாங்க. ஆனா இந்த தேர்தலில் மோசடி நடந்திருக்கு, நிறைய கள்ள வாக்குகள் போடப்பட்டிருக்கு, ஊழல் நடந்திருக்குன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சு ராணுவம் சொல்ல முடியாது, குறிப்பாக ஜெனரல் மின் ஆங் லாயிங் இந்த தேர்தலை செல்லாதுன்னு அறிவிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா இராணுவம் உடனடியாக அங்க ஆட்சி கவிழ்ப்பு செஞ்சு தங்களுடைய கண்ட்ரோல்ல ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க.
ராணுவத்து கையில ஆட்சி போனதுக்கு பிறகு ஆங் சாங் சூக்கி மட்டும் கிடையாது, பல்வேறு அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சாங்க. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த மக்களும் அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் ஒன்றிணைஞ்சு ராணுவத்துக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சாங்க. சும்மா பேச்சுவார்த்தையோ இல்ல அமைதி போராட்டமோ நடத்தல, அவங்களும் ஆயுதத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க. நேஷனல் யூனிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு போட்டி அரசாங்கத்தை இந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நடத்த ஆரம்பிச்சாங்க. இந்த நேஷனல் யூனிட்டி ஃபார் கவர்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பு மட்டும் இல்லாம பல்வேறு சிறு சிறு குழுக்கள் ராணுவத்துக்கு எதிராக அங்கங்க ஆயுதங்கள் தூக்க ஆரம்பிச்சாங்க. இதனால மியான்மர்ல ஒரு உள்நாட்டு போர் ஏற்பட்டுச்சு. கடந்த 4 ஆண்டுகளாக ராணுவத்துக்கு எதிராக இந்த அமைப்புகள் எல்லாம் ஆயுதம் ஏந்தி போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த உள்நாட்டு போர் அப்படிங்கிறத ராணுவத்துல இருக்கிற ராணுவ வீரர்களே ஒரு கட்டத்துல வெறுக்க ஆரம்பிச்சாங்க. காரணம், ராணுவம் பெரிய இழப்புகளை சந்திக்க ஆரம்பிச்சது. தலைநகரை தவிர்த்து இப்போ நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிற மேண்டலே, சாங்கியாங் போன்ற பகுதிகள் எல்லாம் இந்த ஆயுத குழுக்கள் தங்களுடைய கட்டுப்பாடுல எடுக்க ஆரம்பிச்சாங்க. ராணுவத்துல பெரிய அளவான உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. பெரிய செட்பேக் ராணுவத்துக்கு ஏற்பட்டுச்சு. ராணுவத்துல இருக்கிறவங்களுக்கும் குடும்பங்கள் இருக்கும், அவங்களுக்கும் வாழ்க்கை மேல ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ராணுவத்தினுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லி ஜெனரலுக்கு எதிராகவே ராணுவத்துக்குள்ள இருக்கிற ராணுவ வீரர்களுக்கு அதிருப்தி ஏற்பட ஆரம்பிச்சது. இந்த உள்நாட்டின் போது ராணுவம் செஞ்ச அட்டூழியம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். சர்வதேச அளவில் இதை கண்டிச்சு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 35 லட்சம் மக்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து வெவ்வேறு பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்து போயிருக்காங்க. இந்தியாவுக்கு சில பேர் வந்திருக்காங்க. அங்க தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு நிறைய பேர் புலம்பெயர்ந்து போயிருக்காங்க. அவங்க போகும்போது உயிரிழந்து போயிருக்காங்க. அவங்கள அந்த நாடுகள் ஏத்துக்காம திரும்பி அனுப்பியிருக்காங்கன்னு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை மியான்மர்ல நீடிச்சுக்கிட்டே இருக்கு. மொத்தம் கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் கிட்டத்தட்ட 6000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாக தகவல்களும் சொல்லுது. இப்படி உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல எப்படி வளர்ச்சி இருக்கும்? பொருளாதாரமும் அங்க பெரிய அளவுல சரிய ஆரம்பிச்சது. உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இப்போ இந்த மிகப்பெரிய நிலநடுக்கம் மியான்மர்ல ஏற்பட்டிருக்கு. ஆயுதங்களை மட்டுமே வச்சு ஆட்சி நடத்திடலாம்னு நினைச்ச ராணுவத்தால இப்படிப்பட்ட பேரிடர்ல மக்களுக்கு போய் உதவி செய்ய முடியல. அவங்களால முடிஞ்சதை பண்றாங்க. ஆனா அதை தாண்டி இங்க பெரிய அளவிலான உதவி அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த உதவிகளை எல்லாம் கேட்டு சர்வதேச நாடுகளை நாடி நிக்கிறாங்க மியான்மருடைய ராணுவம். அது மட்டும் இல்லை, இப்ப நிலநடுக்கம் மெயினா ஏற்பட்டிருக்கிற மேண்டலே, சாங்கியாங் அப்படிங்கிற அந்த பகுதிகளில் ராணுவத்தை எதிர்க்கிற ஆயுத குழுக்கள் தான் பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்துறாங்க. அதனால ராணுவத்தால முழு மூச்சா அங்க போய் மீட்பு பணியை மேற்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இந்த நிலையில தான் நேத்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. நேத்திரவு வான்வெளி தாக்குதலை அந்த இடங்கள்ல ராணுவம் நடத்தியிருக்காங்க. ஜனநாயகத்துக்கு எதிராக ராணுவம் செய்த செயல், அது மட்டும் இல்லாம ஜெனரல் மின் ஆங் லியாங்கினுடைய அதிகார பசிக்கு மியான்மர் மக்கள் இரையாகி இருக்காங்க. ஏற்கனவே உள்நாட்டு போரால பெரிய அளவிலான துன்பத்தை சந்திச்ச மியான்மர் மக்கள் இப்போ இந்த கடுமையான நிலநடுக்கத்தால செய்வதறியாது திகச்சு நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட நரகத்துல இருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். மீட்பு பணிகளும் மறுசீரமைப்பும் நடக்க வேண்டிய இந்த காலகட்டத்துல ராணுவம் தொடர்ந்து அந்த உள்நாட்டு போர்ல கான்சென்ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது மியான்மர் மக்களை மேலும் பாதிப்புக்குள்ளாக்க செய்யும். அதனால சர்வதேச நாடுகள் இதுல தலையிட்டு அங்க ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணி அந்த தாக்குதல்களை நிறுத்திட்டு மக்களை மீட்கிறதுலையும் மீள்கட்டமைப்பு செய்யறதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ண வச்சாங்கன்னா அதுதான் மியான்மருக்கு உதவும். மியான்மர்ல ஏற்பட்டிருக்கிற இந்த நிலநடுக்க பாதிப்புகள் குறித்தும் அங்க நடக்கிற அரசியல் நகர்வுகள் குறித்தும் தொடர்ந்து நம்ம டீகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.